அவருடைய அண்ணன் மாதிரி. இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன சாவுகிறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். யோ, நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்துருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியாது? இந்த மரத்துல தலைகளா தொங்குமே, என்னது? குரங்க இல்லையா? இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே. அது பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தெருவாருங்கய்யா. கருமம், கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ, அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ, அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். இந்த பொண்ணு எங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன என்ன பள்ளிக்கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது? கேட்டா நிறைய கொண்டா துன்றேன், பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ, ஏன் எசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்பா விட? எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும், ஜல்பு. நாயையும் நிறைய துன்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி துன்றியா நீ? நீ முதல்ல போய் குளி. உன் அப்பா கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சி குளி. பக்கத்துல வர முடியல தம்பி. இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப்பெல்லாம்